அத்தியாயம் 1. ஆம்புலன்ஸ் வந்தபோது அந்த பெண் இறந்து போயிருந்தாள். அத்தியாயம் 2. மணி அடித்தவன் ஓய்ந்து போய் நிறுத்தினான். டிரைவர் டீ கடையில் ஒதுங்கி கொண்டான். ஆஸ்பத்திரி சிப்பந்திகள் மெதுவாக இறங்கினார்கள். அந்த மாடியில் நிறைய முகங்கள் தெரிந்தன. கீழே ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. அதனுள் அதன் VHF ரேடியோ உயிருடன் இருந்தது. சிறிய சிறிய கும்பல்களில் சிறிய சிறிய குரல்களில் சிலர் கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸின் பின்புறம் திறந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் இழுக்கப்பட்டது. சின்ன பையன்கள் ஆம்புலன்ஸின் பின்புறத்திலிருந்தும் டிரைவர் சீட்டு பக்கமும் எட்டி பார்த்தனர். அந்த மாடியறை வாயிற்பக்கம் நோக்கி இருந்தது. சிறிய குறுகிய மாடிப்பட்டுகள் வழியே ஸ்ட்ரெச்சர் பக்கவாட்டில் சாய்ந்து படுத்து எடுத்து போக வேண்டியிருந்தது. மாடி அறை வாசலிலும் பலர் அறைக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு போலீஸ்காரன் அவர்களை லேசாக விரட்டி ஒதுக்க ஸ்ட்ரெச்சரை அனுமதிக்க அந்த அறையின் மற்றொரு கதவையும் திறந்து விட வேண்டியிருந்தது. திறந்ததில் அறையில் வெளிச்சம் அதிகமாயிற்று. அறையின் மேற்புறத்தில் இருந்த கட்டிலில் அந்த பெண் கிடந்தாள். அவள் வலது கை கட்டிலுக்கு வெளியில் தொங்கிக் கொண்டிருந்தது. சற்று அசௌகரியமான அமைப்பில் இருந்தது. உடல் கழுத்து ஒரு கோணத்தில் சாய்ந்திருக்க கண்கள் மூடியிருந்தன. நெற்றி கேசத்தின் 2-3 மயிர்கற்றைகள் முகத்தின் குறுகே படர்ந்திருந்தன. கழுத்தில் ஒரு சங்கிலி இருந்தது. அவள் இறந்திருந்தாள். ராஜேந்திரன் அந்த அறையை சோதித்து கொண்டிருந்தார். சார் என்று அவருக்கு அறை சலாம் அடித்தான் ஆம்புலன்ஸ். வந்தீங்களா என்றார். பாடி எடுத்துட்டு போகணுமா சார் என்று கேட்ட ஆஸ்பத்திரி சிப்பந்தி அந்த அறையில் ஒரு இறந்த உடல் இருப்பதில் கவலையோ ஆர்வமோ அவசரமோ அச்சமோ தெரிவிக்காமல், கேஸ் உண்டா சார் என்றான் சாதாரணமாக. ஆமாப்பா. செத்துட்டாங்களா? பாரேன். அவன் அந்த உடலை பார்த்தான். பொம்பளைங்க என்று தலையை ஆட்டினான். ஒரே நீளம் பாத்தியா கோபாலு? என்ன சார் கேஸு? விஷம் குடிச்சிட்டு இறந்துட்டாப்லையா? ச புட்ரா சித்த. ராஜேந்திரன் அந்த அறையை நிதானமாக பார்த்தார். அறை சுத்தமாகவே இருந்தது. மேஜை, நாற்காலி, இந்திரா காந்தியின் படம், பாலமுருகன் சிரிக்கும் நாட்காட்டி, கான்வகேஷன் உடையில் 4 பெண்மணிகளில் குடும்ப போட்டோ, அலமாரி, அதில் ஒழுங்காக அடுக்கப்பட்ட கோப்பைகள், புத்தகங்கள், ஸ்போர்ட்ஸ் வீக்கிலிருந்து கவாஸ்கரின் கலர் படம், தினசரி இதழ்கள், தமிழ் வார பத்திரிகைகள். மர ஸ்டாண்ட் ஒன்றில் பெரும்பாலும் ஆழமான வர்ணங்கள் கொண்ட சீராக மடிக்கப்பட்ட புடவைகள், லுங்கிகள், என்னென்னவோ சட்டைகள், பொம்மை. மேஜையின் மேல் அந்த பெண் தனியாக போட்டோவில் சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்துவிட்டு இறந்திருந்த அந்த உடலை மறுபடி பார்த்தாள். மாறுதல். சென்ற 1 மணி நேரங்களில் எத்தனை மாறுதல்கள்! ரத்தம் ஓடாது. வெட்கப்பட்டால் சிவப்பாக இனி கன்னத்தின் பாயாது. நரம்புகள் இயங்காது. சிரி என்று மூளை செய்தி சொல்லாது. அவள் சிரிக்க மாட்டாள். தலை லேசாக ஆடிக்கொண்டு உடல் மெதுவாக அறையை விட்டு வெளிப்பட்டது. ராஜேந்திரன் அறைக்குள்ளேயே இருந்தார். பொங்கப்பா பொங்கப்பா, என்ன வேடிக்கை என்று வெளியில் குரல் கேட்டது. பார்த்து பிடிப்பா, இப்படித்தான் ராயப்பேட்டையில் கீழே போட்டுட்ட. அவர்கள் உடலை பின்பற்றி ஓடுகிறார்கள். எத்தனை ஆர்வம்! அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை புரட்டினார். ஜோதி, 18/6/71. ஜோதி. அந்த போட்டோவின் சிரிப்பை பார்த்தார். 20 வயதா? எத்தனை உயிர் இந்த போட்டோவில்! எத்தனை இளமை! மேஜையின் இழுப்பறையை திறந்தார். கடிதங்களில் ஒன்றை மேலாக பிரித்தவர். 8A தில்லைநகர், திருச்சி. சிவமயம். சௌபாகியவதி ஜோதிக்கு அநேக ஆசீர்வாதங்கள். நீ அனுப்பிய மணி ஆர்டர் வந்து சேர்ந்தது. இப்போவும் நானும் உன் சித்தியும். சித்தி? சார், நாங்கள் போகட்டுமா? மறுபடி அந்த ஆம்புலன்ஸ் ஆசாமி. ராஜேந்திரன் அறைக்கு வெளியே வந்தார். எதிர்ச்சாரியிலும் ஆம்புலன்ஸ் அருகிலும் எத்தனை பேர்! அந்த இடத்துக்கு தினசரி ஸ்தம்பித்திருக்கிறது. 10 வருஷம் கழித்து கூட பேசுவதற்கு அந்த பெண்களுக்கு விஷயம் கிடைத்து விட்டது. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசியல் தலைவர்களையும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். சினிமா நடிகர்களையும் கூட, கடவுள்களையும் கூட. கான்ஸ்டபிள், நீ வண்டியில் கூட போ. கல்யாணராமன் கிட்ட சொல்லிடு, நான் பின்ன வரேன். யார்ப்பா டியூட்டியில்? டாக்டரா சார்? ஆமாம். யாரோ சின்ன பசங்க வராங்க சார். பேர் தெரியறதில்ல. வரேன் சார். ஜோதி அந்த கான்வகேஷன் ஃபோட்டோவை மறுபடி பார்த்தார். இடது ஓரத்தில் ஜோதி இருந்தாள். அவள்தான். அச்சாக மையிட்டு கொண்டு, பெரிய உதடுகள், பெரிய பொட்டு. அந்த சிரிப்பு படத்தில் தெரியவில்லை. பெண்ணே, நீ யார்? அலமாரி புத்தகங்களின் தலைப்புகளை கவனித்தார். டெனிஸ் ராவின்ஸ் திருக்குறள் தெளிவுரை, 6 and the Single Girl, கலீல் கிப்ரான், மைசூர் பிரதேசத்தில் டூரிஸ்ட் மேப். மைசூர். கட்டிலின் அருகே அந்த சிறிய சீசாவை பார்த்தார். அதன் மேல் கார்டினால் என்று எழுதியிருந்தது. அது காலியாக இருந்தது. சிறிய எழுத்தில் சிவப்பில், வார்னிங், இட் இஸ் டேஞ்சரஸ் டு டேக் திஸ் ட்ரக் வித்தவுட் த. பகுதி 3. நிர்மலா, உள்ளேவாடி. வீட்டுக்கார அம்மாள் பெண்ணையை அதட்டினாள். அம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். மேலே தங்கியிருந்த பொண்ணை பற்றி சில விவரங்கள் சொன்னால் போதும். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அந்த பொண்ணு என்னத்தை தின்னு தொலைச்சிதோ, என்ன எழவோ, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும்.
நாராயணா இந்த சமயம் பார்த்து இந்த பிராமண ஷோலிங்கபுரத்துக்கு போயிருக்கார். அந்த அம்மாளின் மூக்கு சிவப்பாக இருந்தது. அதில் வைரம் ஜொலித்தது. அவர் சாயங்காலம் வந்துடுவாரே, அவரை கேட்டுக்கோங்களேன். ராஜேந்திரன் கோபம் இல்லாமல் ஆனால் சற்று அழுத்தமாக, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா என்றார். எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்படி இல்லைம்மா, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நான் கேட்க போகிறேன். என்னடி நிர்மலா, போலீஸ்காரால்கிட்ட மாண்டிட்டுட்டோம். ஐயோ அம்மா, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரம்மா. நான் வேணா சொல்கிறேன் சார், நீ சும்மா இரு. இதை பாரம்மா, நான் யார் தெரியுமா? போலீஸ்காரன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். உங்களுக்கும் மாடியில் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ பயப்படாமல் சொல்லுங்கள். நான் ஏதாவது எழுதிக்கிறேன்னா பாருங்கள், பயப்படாதீங்க. ஏண்டாப்பா, உன்னை பார்த்தா என் தம்பி புள்ள லட்சுமணன் மாதிரி இருக்கே. எங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு இதெல்லாம் கண்டா பயமப்பா. பயப்படவே வேண்டாம். யூ ஸ்டூபிட் லேடி. அந்த பெண் பெயர் ஜோதி தானே? ஆமாம், குடி வச்சுருந்தோம். எங்கேயோ வேலையாக இருக்கேன்னா. நிர்மலா, அது என்ன கம்பெனிடி? இல்லைம்மா, அவள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கம்பெனி சொல்லுவா. எத்தனை நாளாக குடியிருக்கா? அவருக்கும் பிராமணை பாஷை வந்து விட்டது. 1 வருஷமாச்சு. தெரிஞ்சவா சிபாரிசு பண்ணா. பிராமணாச்சாரித பசங்களை வச்சா பூரா சீட்டாடுறாங்களேன்னு பெண்ணை வச்சேன். இப்படி ஆயிடுத்து. அதுக்கு தான் இந்த பிராமணர்கிட்ட ஒரு தலிகை பண்ணுற உள்ள கூட்டிகிட்டு வாங்கன்னு அடிச்சுன்ட்டேன். நான் கேட்குறதுக்கு அதிகமாகவே பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? எங்களை கோர்ட்டுக்கு இழுக்காமல் இருந்தால் சரி. பயப்படாதீங்க. இந்த பொண்ணுக்கு இதே ஊரில் உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? மெட்ராஸில் கிடையாது, ஊரில் இருக்கா. திருச்சியோ என்னமோ சொல்லித்து. நாங்கள் சரியாக கேட்டு வச்சுக்கல. வாடகையோ ஒழுங்காக கொடுத்துரும். ஒரு தடவை தலை நரைச்ச ஒருத்தர் வந்து 2 நாள் இருந்தார் அப்பான்னு சொல்லித்து. அவளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார் என்றாள் அந்த நிர்மலா. ராஜேந்திரன் கண்ணாடி அணிந்த ஒல்லியான அந்த பெண்ணை பார்த்தார். அவள் அழகற்றவள், அவள் அழகுள்ளவள். முதலில் உண்மைகள், அப்புறம் ஊகங்கள். அப்படியா? ஸ்நேகிதங்களா? ரெண்டும் சார். நீங்கள் தயங்க வேண்டாம். இந்த பொண்ணு நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தா தெரியுமா? நான் பார்க்கல சார். நேற்றுக்கு நான் பெத்த மனம் பித்து போயிருந்தேன். நீங்கள் திரும்பி வந்தபோது மாடி லைட்டு எரிந்து கொண்டிருந்ததா? நான் கவனிக்கல சார். அந்த பொண்ணு பொதுவாக சந்தோஷமான பொண்ணா இல்லை ரோஷமான பொண்ணா? சிரித்து பேசுவாளா இல்லை சும்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு? நான் சொல்கிறது புரியுதா? நிறைய சிரிப்பாள். சிரிக்கிறதுக்கு என்ன? மாடிக்கு ஏறி போகிறப்போ என்னை பார்த்து ஹலோ மாமிம்பா, காத்தால குட் மார்னிங் மாமிம்பா. நேற்றுக்கு காத்தால குட் மார்னிங் சொன்னா. ராத்திரி வந்து எத்தனை மணிக்கடி வந்தா தெரியலையே. அப்போது அந்த அறையில் இருந்த டெலிஃபோன் ஒலித்தது. யார் பாருடே, நெய் கடைக்காரனா? அந்த டெலிஃபோனில் டயல் பூட்டப்பட்டு இருந்தது. பக்கத்தில் ஒரு டப்பாவில் காசுக்காக ஓட்டை போடப்பட்டிருந்தது. நிர்மலா எடுத்தாள். ஹலோ கேட்டாள். உடனே ராஜேந்திரனை பார்த்தாள். ஜோதியா? ஜோதி வந்து ராஜேந்திரன் அவளுக்கு சைகையை செய்துவிட்டு பேசாமல் இருக்கும்படி சொல்லி உடனே வந்து டெலிஃபோன் ரிசீவரை வாங்கி கொண்டார். ஹலோ ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஆண் குரல். நீங்கள் யார் பேசுவது? 33996 தானே இது? இன்ஸ்பெக்டர் டயலை பார்த்து ஆம் என்றார். எனக்கு ஜோதி வேண்டும். நீங்கள் யார்? போலீஸ். இஸ் எனிதிங் ராங்? ஜோதியிடமிருந்து லெட்டர் வந்தது. இஸ் ஷி ஆல் ரைட்? இல்லை. என்ன ஆயிற்று அவளுக்கு? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? மயிலாப்பூர், ஒரு பப்ளிக் கால் ஆஃபீஸிலிருந்து. ஜோதிக்கு என்ன? ப்ளீஸ் டெல் மீ. உங்கள் பெயர் என்ன? அனந்த். உடனே இங்கே வாருங்கள், சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஜோதி அவளுக்கு? நான் இன்ஸ்பெக்டர் இல்லை, நீங்களே வாருங்களேன். பகுதி 4. ஜோதிக்கு அடிக்கடி டெலிஃபோன் வருமா? ஆமாம் சார். அதுவும் இந்த ஆள் அடிக்கடி டெலிஃபோன் பண்ணுவான். இந்த குரலை எனக்கு தெரியும். ரொம்ப நாளி சிரித்து பேசின்னு இருப்பா இங்கிலீஷில். இந்த மாதிரி அடிக்கடி டெலிஃபோன் பண்ணுறதுனால எங்களுக்குள்ளே சண்டை கூட வந்துடுது. இந்த ஃபோன் ஒரு தொந்தரவு. அதுக்காக தான் வாயை பூட்டி காசு டப்பா கூட வச்சாச்சு. தாட்சண்யம் பாருங்கோ. அந்த பாட்டில் காலியாக இருந்ததே, அதில் எத்தனை மாத்திரைகள் இருந்திருக்கும்? அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போது செய்திகள் சேகரிக்க வேண்டும். யார் இந்த ஜோதி? கல்யாணமாகாத பெண் தானே? ஆமாம். விக்ராந்தியாக இருந்தது. தேன் ஒழுக பேசுவா, என்னை விசாரிப்பா, நிர்மலாவை விசாரிப்பா. திடீர்னு இப்படி கிறுக்கு பிடிச்சாப்புல காரியம் பண்ணிடுது. என்ன கன்றாவியோ, அவன் ஏமாற்றிட்டானோ. அப்படியெல்லாம் அசட்டு காரியம் பண்ணுற பொண்ணா தோணலை. சப் ரிஜிஸ்டரார் தான் பார்த்து வச்சார். ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி தந்துதே. என்ன டாப்பா? பணத்தை யார் வாங்கிக்க போகிறா? பார்க்கலாம். ரூமில் ஒரு அட்ரஸ் கிடைத்தது. தந்தி அடிக்க ஏற்பாடு பண்ணிடலாம். கஷ்ட காலம். அவள் அப்பனுக்கு எப்படி இருக்கும்? ராஜேந்திரன் மறுபடி மாடிக்கு சென்றார். எவ்வளவு சுத்தமான அறை! கான்ஸ்டபிள் நாள் நேற்று வரை கிழிக்கப்பட்டிருக்கிறது கேலண்டரில். மேஜை மேல் அலமாரியில் பீங்கான் பாத்திரங்களில் ஒரு சிறு தூசி கூட படியவில்லை. டூத்பேஸ்ட் மிக சீராக பிதுக்கப்பட்டிருந்தது. எத்தனை அலங்கார சாதனங்கள்!
வானவில் வர்ணங்களில் குங்குமங்கள், லோஷன்கள், மேக்கப் சாதனங்கள், ஷாம்பு, அந்த மாத்திரை சீசா. கலீல் கிப்ரானின் புத்தகத்தை எடுத்தார். ஃபார் மை ஒன் அண்ட் ஒன்லி ஜோடி ஆனந்த். ஆனந்த். ஜாவா மோட்டார் சைக்கிளில் பிரத்யேக சத்தம் கேட்ட ராஜேந்திரன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். அந்த இளைஞன் அவசர அவசரமாக மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு மாடி பக்கம் பாய்கிறான். உள்ளே நுழைந்ததும் ராஜேந்திரனை பார்த்து திடுக்கிட்டான். வேர் இஸ் ஷீ என்றான். தேடினான். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்கிறார்கள். நீங்கள் தான் ஃபோன் செய்தீர்களா? ஆஸ்பத்திரி எதற்காக? என்ன ஆயிற்று அவளுக்கு? அட்டாப்சி எடுத்து போயிருக்கிறோம். அட் மை காட், யூ மீன் ஷீ இஸ் டெட்? ஆம். இல்லை இல்லை, ஜீசஸ் நோ. அவன் கண்களில் இயற்கையாக ஜலம் ததும்பியது. நான் பயந்தது நடந்துவிட்டது. அவள் இப்போது குழந்தை போல அழுகிறான். என்ன பயந்தீர்கள்? அவன் தன் பையிலிருந்து கசங்கிய தபால் உரையை எடுத்து கொடுத்தான். இன்று காலை வந்தது. இது வந்தவுடனே டெலிஃபோன் செய்தேன். ஜோதி ஜோதி ஜோதி. ஏன் ஜோதி? எந்த ஆஸ்பத்திரி சார்? நான் உடனே போகிறேன். அந்த தபால் உரையினுள் இருந்த கடிதத்தை உருவினார். இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். வணக்கம். என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதி. எதனால் இறந்து போனால்? தூக்க மாத்திரைகள் விழுங்கியிருக்கலாம். ஆஸ்பத்திரியில் தெரிந்துவிடும். நீங்கள் அங்கே போகிறீர்களா? ஆம், நீங்களும் வாருங்கள். அவன் தன் கண்ணீரை மறைக்க கண்ணாடி அணிந்து கொண்டான். அவன் பனியனில் லவ் என்று எழுதியிருந்தது. அவன் பவுண்ட் தொத என்று இருந்தது. கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்திருந்தான். அவன் முடி சிக்கலாக வாரப்படாமல் பின்னால் நிறைய வளைந்து இருந்தது. அவனுக்கு 22 வயது இருக்கலாம். கீழே அந்த நிர்மலாவை கூப்பிட்டு, இந்த அட்ரஸ்க்கு ஒரு தந்தி கொடுத்துருங்க. மாடியில் அட்ரஸ் கிடைத்தது. செய்கிறோம் சார் என்றாள் நிர்மலா. மேக் லவ் நாட் வார் என்று பெட்ரோல் டேங்கில் எழுதியிருந்த அவன் மோட்டார் சைக்கிள் கிளம்ப மறுத்தது. பகுதி 5. ராஜேந்திரன் அந்த வீட்டுக்கு எதிரில் இருந்த கடைக்கு சென்றார். எல்லோர் கண்களும் தன் மேல் படர்ந்து தொடர்வதை அவர் உணர்ந்தார். வெற்றிலை பாக்கு, இரவில் பசும்பால், பத்திரிகைகள், வாழைப்பழம், ரொட்டி, கமர்கட்டு, பரிசுச்சீட்டு. அந்த கடைக்காரன் கண்களில் பயத்துடன் வணக்கம் சார் என்றான். ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்திருப்ப? 11 மணி வரைக்கும் சார். எதிர் வீட்டு மாடியில் அந்த பொண்ணு தெரியும் சார், நல்ல பொண்ணு. நம்ம கடையில் தான் ப்ரெட்டு வாங்கும். என்ன சார் இப்படி பண்ணிடுச்சு அது? அந்த பொண்ணு நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தது பார்த்தியா? பார்த்தேன் சார். காரில் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. சுமார் 10-10:30 மணி இருக்கும். யார் கொண்டு வந்து விட்டாங்க? சரியாக பார்க்கல சார். ஒரு வயசான ஆள் போல். அதுக்கு முந்தி கூட 2 தடவை காரில் வந்து இறங்கியிருக்கு. கார் ஞாபகம் இருக்குதா? சரியாக தெரியலைங்க, மன்னிச்சுக்குங்க. கருப்பு காராக இருக்கலாம். ராத்திரி எல்லா காரும் கருப்பு காராக தான் இருக்கும். அந்த காரில் ஏதாவது தனியாக ஞாபகம் இருக்குதா பிரத்யேகமாக? புரியலைங்க. சரி விடு என்று கிளம்பினார். சார், நீங்கள் சொல்கிறது புரியுது, கொஞ்சம் இருங்க. அந்த கார் ஒரு விதமாக ஊதிச்சுங்க. ஆரன் இல்லை, ஆரன் அமுக்குறாங்களே, அது ஒரு மாதிரியாக சவுண்ட் இருந்தது. எல்லா காரையும் போல இல்லை, 2-3 தினுசாக சத்தம் வந்தது. சரி என்றார். அனந்தின் மோட்டார் சைக்கிள் இன்னும் முரண்டு பண்ணி கொண்டு இருந்தது. உதைத்து பார்த்தான். ராஜேந்திரன் அவன் அருகில் சென்று, நான் கிளம்ப வேண்டும் என்றார். சாரி சார், நானும் உங்கள் ஜீப்பில் வருகிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்றான். ஏறுங்கள். சற்று நேரம் மௌனமாக சென்ற பிறகு ராஜேந்திரன், இந்த கடிதம் அது ஜோதியின் கையெழுத்து தானே? ஆம். அவன் தலை குனிந்து ரேடியோவை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தான். எப்படி தெரியும்? அவள் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாள். அவை உங்களிடம் இருக்கின்றனவா? வீட்டில் இருக்கிறது. நாங்கள் சந்தித்து கொண்டு 1 மணிக்கு அப்புறம் கூட கடிதம் எழுதி கொண்டோம். கிரேசி கேர்ள், வி வேர் மேட்லி இன் லவ். அவன் கை நடுங்க ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். சார், நேற்று மாலை நான் அவளை பார்த்தேன். ஷி வாஸ் ஹாப்பி. தற்கொலை? ஏன், எதற்காக? அவன் தன் தொடையில் குத்தி கொண்டான். நீங்கள் அவளுடன் பழகி இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுங்களேன். அவளை நான் நேற்று பார்த்தேன், பேசினேன். நாங்கள் மைசூர் போவதாக இருந்தோம். டூரிஸ்ட் மேப்பில் மானசீகமாக பிரயாணம் செய்தோம். எப்படி நடந்திருக்கும்? இதற்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு அவளை தெரியும்? 1 வருஷமாக. உங்களை நீ என்று கூப்பிடுவாளா, நீங்கள் என்று கூப்பிடுவாளா? நீ என்று தான். அவளை கல்யாணம் செய்து கொள்ள இருந்தேன். தற்கொலை எதற்காக செய்து கொள்ள வேண்டும்? காரணம் வேண்டாம்? காரணம் இருக்கிறதா பார்க்கலாம். பெண் ஒரு ஐஸ்பர்க் போல. இந்த கடிதம் நிச்சயமாக அவள் எழுதியதானே? அவள் எழுத்துதான். ராஜேந்திரன் அந்த கடிதத்தின் உரையை பார்த்தார். கே. அனந்தராமன் என்று தொடங்கிய விலாசம் மட்டும் டைப்படிக்கப்பட்டிருந்தது. டைப்படித்து தெரியுமா அவளுக்கு? தெரியும். கடிதத்தை பிரித்து மறுபடி படித்தார். பகுதி 6. மார்ச்சுவரியின் ஜில்லிலிருந்து வெளிவந்த அந்த உடலின் உடைகள் தேவைக்கு மட்டும் விளக்கப்பட்டு அதன் வயிற்றில் கத்தியால் கீறிய போது ரத்தம் வரவில்லை. பகுதி 7. ஹலோ டாக்டர். ஹலோ ராஜேந்திரன். என்ன கேஸா?
அந்த இளம்பெண் எஸ் டெட் ஆன் அரைவல், வெரி மச் டெட். அவள் நேற்றிரவு சுமார் 3 மணிக்கு இறந்திருக்க வேண்டும். ரயோர் மார்டிஸ். பரிசோதனை முடிந்து விட்டதா? அவர் யார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுடன் வருவாரே, கல்யாணராமனா? அவர்தான் எடுத்துக்கொள்ள சொன்னார். ராஜேந்திரன் தன் பையில் இருந்த சீசாவை எடுத்து காட்டினார். எஸ், பார்பிச்சுரேட்டட் தான், நிறைய விழுங்கி இருக்க வேண்டும். ராத்திரி வாமிட் செய்தாளா தெரியுமா? காலையில் தான் செய்தி வந்தது. இட்ஸ் எ பிட். இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் சுலபமாக எழுதி கொடுத்து விடுகிறார்கள். சின்ன பெண் 21 தான் இருக்கலாம். டாக்டர், அவள் கர்ப்பமுற்று இருந்தாளா? இல்லை, நிச்சயம் இல்லை. வேறு ஏதாவது காரணம் தேடுங்கள். ரிப்போர்ட்டை கல்யாணராமனிடம் கொடுத்திருக்கிறேன். ஸ்கோர் தெரியுமா உங்களுக்கு? 300 for 4. பவுச்சரும் கிரேக்கும் நாராக கிழிக்கிறார்கள். மன்னிக்கவும், நான் போக வேண்டும். கசாப்பு கடைக்கு மற்றொரு பாடி காத்திருக்கிறது. அனந்த் ஒரு ஓரத்தில் பிரமித்து உட்கார்ந்திருந்தான். சார், நான் அவளை பார்க்க வேண்டும். அவள் முகத்தை பார்க்க வேண்டும். அவளை கேட்க வேண்டும். ஜோதி, ஏன் இப்படி செய்தாய்? எதற்காக? நீங்கள் அதை தாங்கிக் கொள்வீர்களா? நான் அவளை நிச்சயம் பார்க்க வேண்டும். அவளை என்கிறான். அவன் பார்க்க போவது அதை. ராஜேந்திரனின் இதயம் அவனுக்காக இறங்கியது. சரி, வாருங்கள். மிகச் சுத்தமாக வெண்சதுர கற்கள் அமைத்து குளுமையாக இருந்தது அந்த இடம். ஏர் கண்டிஷன் பேஸ்மெண்ட்டில் இருந்ததால் அதிக உயரம் இல்லாமல் நீளமாக இருந்த காரிடார் போல அதன் 2 பக்கங்களிலும் சக்கரங்களில் உருளக்கூடிய சிறு சிறு கதவுகள். அட்டண்டரின் தலைக்குள்ளாயில் ஆஸ்பத்திரியின் இனிஷியல்கள் தெரிந்தன. நிறைய இருக்குது சார். எதுன்னு தேடுறது? பொண்ணுப்பா, 20 வயசு பொண்ணு. பொண்ணா? இன்னைக்கு வந்த கேஸா? ஆம். இருங்க, எடுத்து போகிறீங்களா? இப்போ இல்லைப்பா, சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க, இடம் இல்லை. கிர் என்ற சப்தத்துடன் கதவு திறந்தது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், மூடிவிடப்பா, மூடிவிடு. ஜோதி 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 ஜோதி. அனந்த் அப்படியே குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு மிக அழுதான். பகுதி 8. இன்குவெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிடலாம் சார் என்றார் கல்யாணராமன். செய்யுங்க, தற்கொலை தானே? ராஜேந்திரன் யோசித்தார். அவர் மனதில் ஏன் ஏன் என்ற அனந்தின் கேள்வி எதிரொலித்தது. பார்பிச்சுரேட் விழுங்கியிருக்கிறாள், தற்கொலை பண்ணி கொள்வதாக கடிதம் எழுதியிருக்கிறாள். கிளியர் கேஸ் சார். அந்த லெட்டரை காட்டிவிடலாம். பட் ஒய்? யார் இந்த ஆள்? பத்திரிகை ஆசாமி சார். ஆஸ்பத்திரியிலே கேஷுவாலிட்டியில் கத்துவான். செய்தி வேணுமாம். சார், இந்த பரிதாப சாவு தற்கொலையினால் தானே என்றான் அந்த நிருபர். பஸ் டிக்கெட் ஒன்றில் எழுதி கொள்ள தயாராக இருந்தான். ராஜேந்திரன் அவனை பார்த்து முறைத்தார். உங்களுக்கெல்லாம் பரிதாப சாவு எப்போ வரும் என்று கேட்க நினைத்தார். கல்யாணராமன், இன்வெஸ்ட்டுக்கு ஆள் சேருங்க. நான் 1 மணியில் திரும்பி வர்றேன். மிஸ்டர் அனந்த், வாங்க. ஆஸ்பத்திரிக்கு வெளியே காலி பாட்டில்களை பரப்பி பலர் விற்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நர்ஸ் மலையாளத்தில் மற்றொருத்தியிடம் சிரித்து கொண்டிருந்தாள். எதிரே நடந்து ஒரு காஃபி ஹோட்டலில் நுழைந்தார். அவரை பார்த்தது முதலாளி நிமிர்ந்து வாங்கோ என்றார். டே பையா, டே சாரகவனி, 2 காஃபியா? அனந்த் பார்க்காமல் உட்கார்ந்திருந்தான், குருடன் போல. டெல் மீ அபவுட் ஜோதி. என்ன? அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஏதாவது வேலைக்கு செய்து கொண்டிருந்தாளா? சமீபத்தில் இல்லை. ஒரு விளம்பர கம்பெனியில் இருந்தாள். டைப்பிஸ்டாகவோ எதுவோ விட்டுவிட்டாள். அப்புறம் ஏதேதோ பார்ட் டைம் வேலைகள் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரே சமயத்தில் எத்தனை கற்றுக்கொள்ள ஆசை! பரதநாட்டியம், கதக், ஆர்ட் என்பாள், வீணை என்பாள், இக்னோஃபானா, பிரெஞ்சு என்பாள், யோகா என்பாள். நேற்று எப்போது அவளை கடைசியாக பார்த்தீர்கள்? மாலை 6 மணிக்கு. யூசி, நான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள இருந்தேன். நாங்கள் நேற்று எங்கள் திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். ரிஜிஸ்டர் ஆஃப் மேரேஜ் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது? பதிவு திருமணத்திற்கு எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும்? என்றைக்கு திருமணம்? சாட்சியாக யார் யார் வரப்போகிறார்கள்? என்றைக்கு ஹனிமூன்? அப்பாவிடம் எப்போது சொல்லப் போகிறோம்? அவள் பெற்றோருக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தீர்களா? 2 பேர் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் தான். அவர்களிடம் எதற்கு சொல்ல வேண்டும்? அவளுக்கு அம்மா கிடையாது. என் அம்மா ஒரு அதை கேட்காதீர்கள், அது வேறு கதை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு ட்ராப் அவுட். என்னிடம் நிறைய மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றன. ஓல்டு மேனிடம் எஸ்டேட் இருக்கிறது. எங்கள் வீட்டில் பணம் நிறைய இருக்கிறது. இட் ஸ்டிங்ஸ். ஆனால் நான் அவளை காதலித்தேன். அவள் ஒரு கவிதை, முடிந்து போன கவிதை. எவ்வளவு நீளமாக இருந்தது உடல்! இட் வாஸ் நாட் ஜோதி, சம்திங் எல்ஸ். அவன் சிகரெட்டை அணைக்காமல் அதிலிருந்து மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். காஃபியை குடிக்கவில்லை. எதற்காக? ஏன்? அதுதான் புரியவில்லை. ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். நேற்று சிரித்தாள். கல்யாணத்தின் போது என்ன சாரி உடுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று கூட சொன்னாள். சமைத்து பார் புஸ்தகம் வாங்கினாள். எனக்கு விலை உயர்ந்த காஃப் பட்டன் வாங்கினாள். என் தலைமயிர் 1 இன்ச்சு அவளே வெட்டப்போவதாக சொன்னாள். நான் ஷர்ட் அணிய வேண்டும். பையில் ஜே என்று இனிஷியல் வைத்த கைக்குட்டை வைத்து கொள்ள வேண்டும். தினம் தினம் ஷேவ் பண்ணி கொள்ள வேண்டும்.
ஷீ இஸ் கான். நேற்று அவளை எங்கே சந்தித்தீர்கள்? மவுண்ட் ரோட்டில் ரெஸ்டாரண்ட்டில். சந்தோஷமாக இருந்தாளா? சந்தோஷமாகத்தான் கொப்பளித்தாள். அவளுக்கு சாதாரணமாகவே சிரிக்காமல் பேச தெரியாது. எல்லோருடனும் சுலபமாக பேசுவாள். எனக்கு அவள் பேசுகிற விஷயங்களில் பாதி தெரியாது. சார்த்தார் என்பாள், டைலன் தாமஸ் என்பாள். திடீரென்று ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்பாள். எதற்காக என்று கேட்டால் நிகரகுவாலில் பூகம்பத்தில் இறந்தவர்களுக்கு என்பாள். நாங்கள் சிரிக்காமல் ஒருவரை ஒருவர் கண்ணுக்கு நேராக பார்த்து கொள்வோம். யார் முதலில் சிரிக்கிறார்களோ அவர் தோற்றுப்போவதாக அர்த்தம். எப்போதும் அவள்தான் தோற்றுப்போவாள். பேசாமல் அவளால் இருக்கவே முடியாது. நேற்று உங்களிடம் பேசிவிட்டு அவள் நேராக வீட்டுக்கு சென்றாளா? இல்லை, ஜனாத்தனை பார்க்க போனாள். நான் தான் மோட்டார் சைக்கிளில் அவளை ஜனாத்தனின் வீட்டில் கொண்டு விட்டேன். யார் அந்த ஜனாத்தன்? அழையாறில் இருக்கிறார். நைஸ் மேன். அவரிடம் இவள் தினம் மாலை 2 மணி நேரம் பார்ட் டைம் வேலை செய்து வந்தாள். கிளார்க்கு போல. எங்கள் கல்யாணத்துக்கு அவர்தான் சாட்சியாக வருவதாக இருந்தார். பெரிய மனிதர். அவர் வீடு தெரியுமா உங்களுக்கு? அடையாறில் இருக்கிறது. சுறுசுறுப்பான ஆசாமி. 2-3 தடவை பார்த்திருக்கிறேன். அவள்தான் அவரை பற்றி நிறைய சொல்வாள். நன்றாக பேசுவார். ஜனாத்தன், இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். பகுதி 9. அமைதியாக இருந்தது அந்த பங்களா. அகலமான போர்ட்டிக்கோ, 2 கார் நிற்கும் அளவுக்கு. வரவேற்புக்காக தாழ்வாரம், அதில் பிரம்பு நாற்காலிகள், நடுவே தலை மட்டும் முழுசாக இருக்கும் புலித்தோல். மேலே உயர்ந்த சட்டம் போட்டு ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்தது. பாரத பிரதமருடன் ஒரு பிரமுகர் பேசிக்கொண்டிருந்தார். இடது பக்கம் தெரிந்த ஆஃபீஸ் அறையின் கதவின் பாதி தடுப்பின் கீழ் கவுன் அணிந்த பெண்ணின் பளிச்சென்ற வெண்மையான கால்கள் தெரிந்தன. மெலிதாக டைப்படிக்கும் ஒலி கேட்டது. ஆர் ஜனாத்தன் இன் என்று பித்தளை பளபளத்தது. ராஜேந்திரன் நின்று கொண்டிருந்தார். வெகு தூரத்தில் கடலின் அலைகள் கேட்கும் அளவுக்கு மௌனம். ப்ளீஸ் கமின் சார் என்று இனிய குரல். உள்ளே நுழைந்ததும் முக்கியமான அரசியல் தலைவர்களுடன் எல்லாம் அந்த பிரமுகரின் ஃபோட்டோவை கவனித்தார். மரப்படிகளின் குமிழ் பாலிஷ் செய்து பிரகாசித்தது. வீடே பளபளத்தது. அவர் இறங்கி வந்தார். 50 வயது இருக்கலாம். தலையில் நரை தெரியவில்லை. சாயமாக இருக்கலாம். வில் போன்ற உடம்பு, அனாவசிய சதையில்லாத உடம்பு, மிக மெல்லிய உதடுகள். சிரித்தபோது அத்தனை ஒழுங்காக அழகாக அவர் பல்வரிசை இருந்தது. உட்காருங்கள். கூர்மையான கண்கள். உங்களுக்கு சிரமம் தருவதற்காக மன்னிக்கவும். என் பெயர் ராஜேந்திரன், போலீஸ் ஆஃபீஸர். அவர் உடைகளில் உயர்தர எளிமை இருந்தது. அவரிடம் மெலிதான வாசனை இருந்தது. மேல் நாட்டு வாசனை. போலீஸ் ஐபிஎஸ்ஸா? ஆம். மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு எதுக்கு ஆஃப் பண்ணிங்க? ராஜேந்திரன் புன்னகைத்தார். எனக்கு கமிஷனரை தெரியும். அப்படியா? வாட் வில் யூ ஹாவ்? விஸ்கி? ஓ நோ, நான் டியூட்டியில் குடிப்பதில்லை. டியூட்டியில் வந்திருக்கிறீர்களா? உட்காருங்களேன். 2 தடவை சொல்ல வேண்டுமா? உட்கார்ந்தார். டெலிஃபோன் மணி அடித்தது. யாரோ எடுத்தார்கள், பேசினார்கள், வைத்தார்கள். என்ன விஷயம்? ஜோதி என்று ஒரு பெண் உங்களிடம் பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டிருந்தாளே. ஜோதி வெயிட் அ மினிட். தெரியும், நேற்று கூட வந்திருந்தாளே. அவள் இறந்து விட்டாள். வாட்? தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். சூசைட்? டோன்ட் டெல் மீ. நான் நேற்று அவளை பார்த்தேன். நேற்று மாலை. தற்கொலையா? என்ன விபரீதம். சேச்ச. அவள் எத்தனை மணிக்கு இங்கு வந்தாள்? சுமார் 6 மணி இருக்கும். எனிதிங் அன்யூஷுவல்? எப்போதும் போலத்தான் இருந்தாள். சில காகிதங்கள் டைப்படித்தாள். ராமாமிர்தம். பணிவுடன் ஒரு ஆள் வந்து ஐயா என்றாள். பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டேன். கார் இருக்கா? இல்லை, வெளியே போயிருக்கு ஐயா. நீ டாக்ஸியில் போயிட்டு வந்துரு. சாரி, என்ன கேட்டீங்க? எத்தனை மணிக்கு அவள் இங்கிருந்து போனாள்? யோசித்தார். சுமார் 7-7:30 போயிருப்பாள். அதிகம் வேலை இல்லை, அனுப்பிவிட்டேன். சில்லி கேர்ள். இங்கிருந்து அவள் எங்கே போனாள் என்று தெரியுமா? நான் கேட்கவில்லை. நான் கிளார்க்குகளுடன் அதிகம் பேசுவதில்லை. திஸ் ஜோடி இஸ் அ குட் கேர்ள். அவள் கூட அடுத்த மாதம் காதல் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னாள். ரிச் பாய், கிருஷ்ணான்னு, காஃபி எஸ்டேட் ஓனருடைய பையன். என்னை சாட்சியாக ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டிருந்தாள். ஆம். பை த வே, ஒய் சூசைட்? நீங்கள் ஏதாவது சந்தேகிக்கிறீர்களா? இது காரணமில்லாத தற்கொலையாக இருக்கிறது. என் அனுபவத்தில் தற்கொலைக்கு பின்னணியாக அதீதமான சோகத்தை பார்த்திருக்கிறேன். தெரிந்தவர்கள், பழகியவர்கள் யாரை விசாரித்தாலும் அவள் நேற்று மாலை வரை சாதாரணமாக, இயல்பாக, ஏன் சந்தோஷமாக இருந்திருக்கிறாள் என்பது தெரிகிறது. திடீரென்று தன்னை எதற்காக அழைத்து கொள்கிறாள் என்று புரியவில்லை. பெண்கள் என்றார். தூக்க மாத்திரைகளை விழுங்கிவிட்டாள். ரொம்ப நல்ல பெண். அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். 7-7:30 மணிக்கு இங்கிருந்து சென்றாளா? உங்கள் காரில் கொண்டு விட்டீர்களா? இல்லை. வாட்டப்பிட்டி. உங்களிடம் அவள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாள்? சொன்னேனே, கிளார்க் போல. டைப்பிங், கொஞ்சம் மொழிபெயர்ப்பு செய்வாள். எனக்கு விதவிதமான இன்ட்ரெஸ்ட். ராஜேந்திரன் நிமிர்ந்து அந்த ஃபோட்டோக்களை பார்த்தார். நான் ஒரு விதமான சமூக சேவகன். லயன்ஸ் கிளப், இந்த சொசைட்டி, அந்த சொசைட்டி, இப்படி.
அப்படியா? அதுதான் உங்கள் முகம் எனக்கு பரிச்சயமான முகமாக இருக்கிறது. இட்ஸ் ஆல் இன் த கேம். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை சார், உங்கள் முகத்தை நான் வேறு ஏதோ சூழ்நிலையில் பார்த்திருக்கிறேன். உங்கள் புகைப்படத்தை எங்கே? ஓ அதுவா? அது வேறு வாழ்க்கை. நான் எழுதுவேன், புத்தகங்கள் எழுதுவேன். ஓ எஸ், தமிழில் எழுதுவீர்கள் இல்லை? உங்கள் மொழிபெயர்ப்பு கூட வீக்லியில் வந்திருக்கிறது புகைப்படத்துடன். நல்ல ஞாபக சக்தி. நீங்கள் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர். எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? நிறைய. நாவல், சிறுகதை, பிரயாணம். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் நான் சந்திக்கும் 2வது எழுத்தாளர். 2வது என்றால் எனக்கு பிடிக்காது. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட்? சுஜாதா. ஓ, தட் கிரேசி சாப். எனக்கு அவரை தெரியும். நான் உங்கள் லெவலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இதுவரை சந்தித்ததில்லை. நான் பார்ப்பதெல்லாம் கமிஷனர், ஐஜி, இப்படித்தான். நீங்கள் இவ்வளவு அக்கறையுடன் ஒரு கேஸை எடுத்துக்கொண்டு விசாரிப்பது எனக்கு திருப்தி தருகிறது. ஐ விஷ் யூ லக். வந்தனம். சிரமத்துக்கு மன்னிக்கவும். இருங்கள், காப்பி கொண்டு வர சொல்கிறேன். முந்தா நாள் தான் ஐசியுடன் பேசிக்கொண்டிருந்தேன். மறுபடி இவரை தெரியும், அவனை தெரியும் என்று பயம் காட்டுகிறான். உங்கள் கதைகளில் சிலவற்றை படித்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்ததா? அன்கன்வென்ஷனல். எந்த விதத்தில்? சில ஆசாமிகள் சட்டத்துக்கும் சமூக நியாயதிகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று ஒரு தடவை எழுதியிருந்ததாக ஞாபகம். நான் நீட்சேயின் சிஷ்யன். நீட்சேயின் கருத்துக்களை 2ஆம் உலகப் போருக்கு அடிப்படையான காரணம் என்று சொல்வார்கள். எல்லா புரட்சிகளுக்கும் ஒரு தனி மனிதனின் கருத்துக்கள் தான் காரணமாக இருக்கும். வால்டர், ரூசோ, மார்க்ஸ். காஃபி வந்தது. அதை சூட்டோடு குடித்தார். இது 3வது. இனி காஃபி கூடாது. அல்சர் அண்ட் ஆல் தட். இன்றைக்கு வாழுங்கள். உங்களுக்கு அல்சர் வருவதற்குள் இந்த உலகம் வாழ லாயக்கில்லாததாக இடமாகி விடலாம். அதற்குள் அல்சர் வந்து விடலாம். வாசலில் ஒரு காரின் ஹார்ன் கேட்டது. கார் கதவு மூடும் சத்தம் கேட்டது. வெள்ளை சீரணி அணிந்த ஒரு டிரைவர் மரியாதையுடன் உள்ளே வந்து ஜனார்த்தனனையே பார்த்து கொண்டு ஓரமாக நின்றான். இருப்பா, வெளியில் போகணும். உங்கள் காரா சார் என்றார் ராஜேந்திரன். ஆம் என்றார். ராஜேந்திரன் மனதில் மிக வேகமாக எண்ணங்கள் ஓடின. அந்த காரின் ஹார்ன் மறுபடி அவர் மனதில் ஒலித்தது. இரட்டை சுருதி படைத்த வினோதமான ஹார்ன் புது மாதிரியாக இருக்கிறது. மெட்ராஸிலே இது மாதிரி ஒன்று தான் இருக்குது. ஜெர்மனியிலிருந்து வரவழைத்தேன். அந்த கார் ஒரு விதமாக ஊதுச்சுங்க. ஆண் இல்லை, ஆண் அமுக்குறாங்களே, அது ஒரு மாதிரியாக சவுண்டு இருந்தது. எல்லா காரையும் போல இல்லை. 2-3 தினுசா சத்தம் வந்தது. அப்போ என்று ஆரம்பித்து நிறுத்தினார் ஜனார்த்தன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்றார் ராஜேந்திரன். என்ன? நீங்கள் என்கிட்ட பொய் சொன்னீங்க. ஜனார்த்தனின் முகம் தீவிரமாகியது. என்னது? போலீஸ்காரனிடம் பொய் சொல்வது நல்லதில்லை. வாட் யூ மீன்? நீங்கள் அந்த பெண் ஜோதியை நேற்று இரவு அவள் வீட்டில் காரில் கொண்டு போய் விட்டிருக்கிறீர்கள். சுமார் 10:30 மணிக்கு. நானா? நேற்றைக்கா? ஆம். அவர் புருவங்கள், நெற்றி எல்லாம் பின்னி கொண்டன. முதல் தடவையாக அவர் முகத்தில் ஸ்திரமாக மெல்லிய சிரிப்பு மறைந்தது. எப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் கார் அங்கு வந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது. நீ போப்பா என்று டிரைவரை அனுப்பினார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னிடம் உண்மையை மறைக்க வேண்டாம் என்று. அவர் சற்று யோசித்தார். ஆல் ரைட், நான் சொன்னது பொய். உங்களுக்கு உண்மை வேண்டும் இல்லையா? ஆம். நான் சொல்லப்போது ரகசியம்படியாக இருக்காது. எப்போதும் உண்மை அப்படித்தானே? மாடிக்கு வாருங்களேன். உங்களுக்கு நேரம் இருக்குமா? நிறைய இருக்கிறது. பகுதி 10. எத்தனை சௌகரியம், எத்தனை செல்வம்! ஏர் கண்டிஷனர், விலை உயர்ந்த முதுகுகள் உடைய புத்தகங்கள், ஆயில் சித்திரங்கள், படுக்கை அறை, சந்தன யானைகள், மேலும் ஃபோட்டோக்கள், அழகாலமான ரேடியோகிராம், காசட் டேப் ரெக்கார்டர், டிசைனர் டிரான்சிஸ்டர், கண்ணாடிக்கு பின் மேலும் நாட்டு சாராய வகைகள். மிஸ்டர் ராஜ்குமார். ராஜேந்திரன் சார். மிஸ்டர் ராஜேந்திரன், இந்த ஜோதி என்கிற பெண்ணை எனக்கு தெரியும், நன்றாக தெரியும், நெருக்கமாக தெரியும். அவள் ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களே. நான் சொல்வதை கேட்டதும் உங்களுக்கு புரியும். அவர் ஒரு சிறிய பெட்டியிலிருந்து நிதானமாக ஒரு சீசாவை எடுத்து ஒரு சிறிய மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீர் குடித்தார். அந்த அலமாரி முழுவதும் மருந்துகளும் மாத்திரைகளும் நிறைந்திருப்பதை ராஜேந்திரன் கவனித்தார். அவள் சென்ற 9 மாதங்கள் என்னிடம் வேலையில் இருந்தாள். அவளே தான் வந்தாள். ஜோதியை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அழகான பெண், நடுத்தர உயரம், அந்த கண்கள், வயதுக்கு அதிகமான புத்திசாலித்தனம், அவசரம், எப்போதும் நாளை மறுநாளே இறந்து விடுவது போல அவசரம். சுதந்திரமான பெண். சுதந்திரமான என்றால் சுலபமாக சிநேகிக்கும் பெண். அழகான பறவை, ஆர்வமுள்ள அழகான பறவை. என் எழுத்தை ஒன்று விடாமல் படித்து என் எழுத்தில் மோகம் கொண்டு என்னை சந்திக்க வந்தாள். என் எழுத்தில் இருந்த வித்தியாசமான சில விஷயங்கள் அவளை கவர்ந்தன. அவளும் என்னை கவர்ந்தாள். அதற்காகத்தான் அவளுக்கு வேலை கொடுத்தேன். எனக்கும் அவளுக்கும் ஒரு வினோதமான உறவு இருந்தது. பெரும்பாலான சமயம் நான் அவள் தந்தை போலத்தான் இருந்தேன். பெரும்பாலான சமயம். ஆஃப்டர் ஆல், எனக்கு வேலையில் கல்யாணமாகி இருந்தால் அவள் வயதுக்கு ஒரு பெண் இருக்கலாம் இல்லையா?
அவள் என்னை ஒரு விதமாக ஆசிரியராக கொண்டாள், ஒரு வித கைடு மாதிரி, அல்லது அந்தரங்க சிநேகிதன் மாதிரி, அல்லது ஒரு வித கன்வென்ஷனல் மாதிரி. அவள் சந்தித்த பல ஆண்களை பற்றி சொல்லுவாள், அனந்தராம் பற்றி சொல்வாள், அவனை அடுத்த மாதம் கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்ததை பற்றி. இந்த விஷயத்தில் அவள் மனம் தீர்மானம் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் ஊசலாடியதை பற்றி. நான் அவள் மேல் நிறைந்த பாசம் வைத்திருந்தேன். ஆனால் கல்யாணம் போன்ற அந்தரங்க முடிவுகளில் தலையிடவில்லை. அவளே என்னை கேட்பாள், ப்ரொஃபஸர் என்பாள். அவள் என்னை காதலிப்பது உண்மையா? அவன் கல்யாணம் கல்யாணம் என்று வற்புறுத்துவது எதற்காக? என் அழகுக்காகவா, என் உடலுக்காகவா? என் சித்தாந்தம் எல்லா காதலும் உடலுக்காகத்தான் என்பது. என்னிடம் எத்தனை அப்பட்டமாக பேசுவாள் தெரியுமா? ப்ரொஃபஸர், எனக்கு 21 வயது, ஓட்டுரிமை இருக்கிறது, எனக்கு இன்னும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு விர்ஜின் என்பாள். நீங்கள் சைக்காலஜி படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவளுடைய அப்பன் 2ஆம் கல்யாணம் செய்து கொண்டு இவளிடம் பணம் கேட்டு எழுதும் கோழை. அவள் சித்தி எல்லோருடனும் சிரித்து பேசுவாளாம். அவள் தந்தை அதை பார்த்து கொண்டிருப்பாராம். அவள் மனதில் தந்தை வடிவம், ஆதர்சனமான தந்தை வடிவம் ஏற்படவே இல்லை. அவள் மனதில் ஆதர்ச தந்தை, அன்பு, கருணை எல்லாம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஃபிலாசபி படித்திருக்க வேண்டும், கலை பற்றி பேச வேண்டும், சற்று வித்தியாசமாக எழுத தெரிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தாலோ என்னவோ. அல்லது அவள் உள்மனதில் செக்யூரிட்டி தேவையாக இருந்தது. தன்னை விட அதிக வயதான அனுபவம் உள்ள புத்திசாலித்தனமான துணை தேவையாக இருந்திருக்கிறது. அதனால்தான் அனந்தராமனை மணப்பதில் அவளுக்கு அத்தனை தயக்கமும் சந்தேகமும் இருந்திருக்கிறது. அவள் தன் கன்னிமையை சக வயது ஆணிடம் இழக்க விரும்பவில்லை. அனுபவமும் திறமையும் மென்மையும் கலந்தவரிடம்தான் தன்னை திறந்து கொள்ள விரும்பியிருக்கிறாள். அவள் வேறு விதமானவள். அவள் முதலில் இருந்தே என்னிடம் எதையோ எதிர்பார்த்திருக்கிறாள். அவள் மேல் மனதின் எதிர்ப்புகளை மீறி உள்ளூர என் மேல் ஆசை கொண்டிருக்கிறாள். அந்த ஆசை சமூக நியதிகளுக்கு புறம்பான தப்பான ஆசை என்று தெரிந்தும் அதை வளர்த்திருக்கிறாள். அதன் கவர்ச்சியை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவள் என்னை காதலிக்கிறாள். அதற்கு பயந்துதான் அனந்தராமனை கல்யாணம் செய்து கொள்ள அவசரமாக முடிவு செய்துவிட்டாள். மேம்போக்காக சந்தோஷம் காட்டி என்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தி பதிவு திருமணத்திற்கு என்னை அழைத்து திரும்ப திரும்ப அந்த ஆசையை சொல்ல முற்பட்டிருக்கிறாள். தனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த விபரீத ஆசை தப்பு, அதை நான் வென்றுவிட்டேன் என்று ஊர்ஜிதப்படுத்த. அந்த ஆசையை அவள் வெல்லவில்லை. நேற்று அவள் வந்தபோது அது இயல்பாக நிகழ்ந்தது. அவள் வந்தாள். சில கடிதங்கள் டைப்படிக்க சொன்னேன், செய்தாள். வீட்டில் ஒருவரும் இல்லை. சற்று நேரம் படிக்க சொன்னேன். டைலன் தாமஸின் கவிதைகளை படித்தோம். நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரப்போவதில்லை என்று சொன்னாள். ஏன் என்றேன். இனி உங்களை பார்ப்பது தப்பு என்றாள். அப்புறம் அவள் திருமணம் என்றால் என்ன என்று கேட்டாள். ஒரு கிளாஸ் பீருக்காக பீர் கடையே வாங்குவதா என்றேன். சந்தோஷம் என்றால் என்ன என்றால் த ஆப்சன்ஸ் ஆஃப் பெயின், சம்திங் டு டூ, சம்திங் டு லவ் அண்ட் சம்திங் டு ஹோப் ஃபார். பாவம் என்பது என்ன என்றால் பிறருக்கு துன்பம் தருகிற எந்த விஷயமும் பாவம், மற்றதெல்லாம் பாவம் இல்லை. சென்ற கணங்களில் நிகழ்ந்தது சென்ற கணங்களுடன் பொய்யாகி விடுகிறது. இதோ நான் உன்னை தொடுவது பொய், ஏன் நான் உன்னை தொட்டாகிவிட்டது. தொட்டு உடைகளை விளக்குவது பொய், ஏன் விளக்கியாகிவிட்டது. மன்னிக்கவும், உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். அவள் மிக இயல்பாக என்னிடம் வந்தடைந்தாள். மிக இயல்பாக எனக்கு தன்னை அளித்தாள். என் மார்பில் அவள் குழந்தை போல படுத்து கொண்டிருந்த போது அவள் தேடியது எல்லாம் அலையும் இலக்கில்லாத அவள் மனதுக்கு நிம்மதி தர ஒரு பரந்த வயதான மார்பு. திடீரென்று அவள் அழ ஆரம்பித்தாள். தான் செய்தது தப்பு என்கிற எண்ணம் மறுபடி அவளை ஆக்கிரமித்து கொண்டிருக்க வேண்டும். மிகவும் அழுதாள். நான் பேச்சில் அவளை சமாதானப்படுத்தவில்லை. அவளை சற்று நேரம் அழ அனுமதித்தேன். அவள் விசும்பல்கள் மெதுவாக தணிந்தது. புடவையை உடுத்திக்கொள், நான் உன்னை அறையில் கொண்டு விட்டு விடுகிறேன் என்றேன். என்னுடன் பேசவே இல்லை. இயந்திரம் போல் என்னுடன் வந்தாள். அவளை நான் அறையில் விட்டு வந்தேன். அவளாக என்னிடம் வந்தாள். அவளே இதில் தப்பில்லை என்று ஒப்புக்கொண்டாள். ஆனால் இம்மாதிரி செய்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக சிறிய இந்த குற்றத்திற்காக குற்றம் கூட இல்லை, ஒரு விதமான ஆர்வத்தணிப்பு, சுதந்திரமான பரிசோதனை. இதற்காக வருத்தப்பட்டு தன் இரக்கத்தில் தற்கொலை செய்து கொள்வாள் என்று சேச்ச. ராஜேந்திரன் யோசித்தார். இது குற்றமில்லை என்கிறீர்களா நீங்கள்? எது? அவள் என்னிடம் வந்ததா என்றார் கோபத்துடன். இல்லை, வந்த பின் நடந்தது. ஒரு கல்யாணமாகாத பெண்ணுடன் உடலுறவு கொண்டது. அதில் தப்பில்லை என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ரேப் என்பது குற்றம்தான். இது சம்மதத்துடன் நிகழ்ந்த விஷயம். இன்ஃபேக்ட் ஷீ இன்டியூஸ்டு மீ. ராஜேந்திரன் மௌனமானார். சாரி, இதுதான் நிஜம், கசப்பான நிஜம். அதனால்தான் நான் இதை முதலில் உங்களிடம் சொல்லவில்லை. இறந்து போனவர்களை அவமானப்படுத்துவதாக ஆகிவிடுமே என்று கவலைப்பட்டேன். ஆனால் நீங்கள் நான் பொய் சொல்கிறேன் என்று நிரூபித்தவுடன் சந்தேகங்கள் தெளிவாவதற்கு உங்களிடம் உண்மையை உரைக்க வேண்டியதாகிவிட்டது. ஐ எம் சாரி. அவள் அப்படிப்பட்ட பெண். வேறு ஏதாவது தெரிய வேண்டியிருக்கிறதா உங்களுக்கு? ராஜேந்திரன் இல்லை சார் என்றார்.
இப்போது உங்களுக்கு அந்த தற்கொலையின் அர்த்தம் புரிகிறதா? யோசித்து கொண்டிருந்த ராஜேந்திரன் அக்கேள்விக்கு பதில் கூறாமல், நான் வருகிறேன் சார் என்று கிளம்பிவிட்டார். பகுதி 11. மறுதினம் ராஜேந்திரன் மவுண்ட் ரோட்டிலிருந்து மாவட்ட நூலகத்திற்கு சென்று கத்தையாக ஜனார்த்தனனின் புத்தகங்களை சேகரித்து கொண்டு ஓர் ஓரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு 3 மணி நேரம் படித்தார். அதன் பின் புத்தகங்கள் புதுப்பிக்கும் ஓர் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்தார். பகுதி 12. மரங்கள் அடர்ந்திருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் தனியாக உட்கார்ந்தேன். ஹலோ என்று சப்தம் கேட்டு திரும்பினேன். ராஜேந்திரனை எனக்கு டில்லியில் இருந்து தெரியும். 2 வருஷம் டெபுடேஷனில் இருந்தார். சிபிஐ அலுவலகத்தில் மனைவிகள் மூலம் முதலில் பழக்கம். நான் அவரை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ராஜேந்திரன் கடந்த 2 வருஷங்களில் அதிகம் மாறவில்லை. சற்று இளமையாக கூட இருந்தார். அவர் அதிகம் பேச மாட்டார். அவரை மிகவும் தோண்டி கேட்டால் சுவாரஸ்யமாக விஷயங்கள் வெளிவரும். என்னை விட சிறியவர்தான். இருந்தாலும் அவரை அவன் என்று அழைக்க எனக்கு மனம் வந்ததில்லை. அவர் சிரிப்பில் சிக்கனம் இருக்கும். நாம் பேச பேச மிகவும் கிரகித்து கொள்வார். அரசியல் நிலைமையை பற்றி அதிகம் பேச மாட்டார். போலீஸ்காரன் வெளியே நின்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும், தலையிடக்கூடாது. ஹலோ ராஜேந்திரன், ஸ்டேட் சர்வீஸ்க்கு மறுபடி வந்து விட்டீர்களா? ஓ எஸ், நீங்கள் டில்லியை விட்டதும் நானும் விட்டுவிட்டேன். நீங்கள் பெங்களூருவில் இருப்பது எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் உங்களை வந்து பார்க்கலாம் என்று கூட இருந்தேன். ஐ எம் ஸோ கிளாட் டு see you. ஆம், இட்ஸ் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நான் உங்களுக்குடன் பேச வேண்டும் என்றார். உட்காருங்கள். நான் இன்று இரவு பெங்களூர் மெயில் புறப்படுற வரை ஃப்ரீ. சென்ற வாரம் நான் மற்றொரு எழுத்தாளரை பார்த்தேன். ஜனார்த்தன் தெரியுமல்லவா உங்களுக்கு? தெரியும். வாட் டு யூ திங்க் ஆஃப் ஹிம்? ஐ டோன்ட் திங்க் ஆஃப் ஹிம். அவர் கூட ஏறக்குறைய உங்களை பற்றி அப்படித்தான் ஏதோ சொன்னார். நான் அவர் எழுத்தை பற்றி கேட்கவில்லை, அவரை பற்றி. அந்த ஆளை நான் சந்தித்ததே இல்லை, தெரியாது எனக்கு. அந்த ஆள் ஒரு கொலை செய்துவிட்டு சுதந்திரமாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். வாட்? ராஜேந்திரன் மாறித்தான் விட்டார். சாதாரணமாக இவ்வளவு அழுத்தம் திட்டமாக பேச மாட்டார். போன வெள்ளிக்கிழமை நான் ஒரு தற்கொலை கேஸை விசாரித்து கொண்டிருந்தேன். ஒரு பெண், பெயர் ஜோதி, 21, கல்யாணம் செய்து கொள்ள இருந்தவள். தூக்க மாத்திரைகளை விழுங்கிவிட்டாள். தற்கொலை செய்து கொள்வதாக கல்யாணம் செய்து கொள்ள போய் பையனுக்கு அனுப்பிவிட்டு இறந்து விட்டாள். முதலில் ஒரு ரூட்டில் தான் நினைத்தேன். கொஞ்சம் தீவிரமாக விசாரித்தேன். பெண் மிக சந்தோஷமாக இருந்திருக்கிறாள். தற்கொலையா? இட் வாஸ் அப்சர்ட். விசாரித்தேன். இந்த ஜனார்த்தனிடம் அவள் வேலையில் இருந்திருக்கிறாள். அவரை பார்க்க போனேன். எனக்கு ஐஜியை தெரியும், கமிஷனரை தெரியும் என்றார். அந்த ஆள் ஒரு போனி. ஹீ இஸ் எ கரப்ட் பஸ்டட். என்ன ஆயிற்று? என் இனிய நண்பரும் இந்தியன் போலீஸ் சர்வீஸை சேர்ந்த கடமை உணர்ச்சி மிகுந்த இளம் ராஜேந்திரன் விவரமாக என்னிடம் சொன்னதைத்தான் சென்ற அத்தியாயங்களில் என் வரிகளில் சொல்லியிருக்கிறேன். 3வது கொக்கோ கோலாவை மெதுவாக உறிஞ்சிக்கொண்டே வாட் டு யூ திங்க் என்றார். என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். தற்கொலை செய்து கொண்டதற்காக என்ன காரணம்? ஜனார்த்தன் சொன்னது நடந்திருந்தால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஜனார்த்தன் சொன்னது நடக்கவே இல்லை. அப்படியா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்? ஒரு பெண் ஒரு எழுத்தாளனின் எழுத்திலும் உபதேசங்களிலும் மயங்கி தன் உடலை அவனுக்கு அர்ப்பணம் செய்வாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அதுவும் வயதானவருடன். இந்த வயதானவன் யார்? பிரம்மச்சாரி. 50 வயது வரை திருமணம் செய்து கொள்ளாதவனிடம் ஒருவித தப்பு நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த ஜனார்த்தனின் புத்தகங்களை 3 மணி நேரம் ஒழுங்காக படித்தேன். கருத்துக்கள் எல்லாம் பர்வர்டட். நீட்ஷேயின் சிஷ்யராம். நீட்ஷே என்ன சொல்கிறார்? பெண்ணிடம் போகிறாயா, எங்கே உனக்கு சாவு என்கிறார். அவர் புத்தகங்களில் நான் கண்டுபிடித்ததெல்லாம் இந்த மாதிரி வக்கரமான கருத்துக்கள். உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதை அழித்துவிடு. எதிலும் தப்பில்லை, எதிலும் அர்த்தமில்லை. கொல்வதில் நம்பிக்கை, கொல்வது இயற்கை ஏற்ற நிகழ்ச்சி, கொல்வதில் சந்தோஷம் இருக்கிறதாம். இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்றை அவர் எழுத்தில் கண்டுபிடித்தேன். அந்த பெண் எழுதிய தற்கொலை கடிதத்தில். அது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். யாவற்றுக்கும் வந்தனம், என்னை மன்னித்து விடுங்கள். இந்த யாவற்றுக்கும் என்கிற பிரத்யேகம் என்னை கவர்ந்தது. ஜனார்த்தனின் ஒரு புத்தகத்தில் மட்டும் இந்த யாவற்றுக்கும் என்கிற பிரத்யேகத்தை 18 தடவை பார்த்தேன். எழுத்தாளர்களின் இப்படிப்பட்ட பிரத்யேகமான வார்த்தைகளும் நடையும் அவர்களை சுலபத்தில் காட்டி கொடுத்துவிடும். இதற்கு என்ன அர்த்தம்? சொல்கிறேன். அவர் புத்தகத்தை பதிப்பித்த அலுவலகத்திற்கு சென்று விசாரித்தேன். அவர் புத்தகம் ஒன்று அச்சில் இருந்தது. அதன் கை பிரதியை பார்த்தேன். அதன் கைப்பிரதியை யார் எழுதியது தெரியுமா? ஜோதி. அந்த தற்கொலை கடிதத்துக்கு மறுபடியும் வருவோம். அது அனந்தராமனுக்கு காலை முதல் தபாலில் கிடைத்திருக்கிறது. இரவு எப்போதோ தபாலில் சேர்த்திருக்கலாம். அதிகாலை தான் அடையாறு தபால் ஆஃபீஸிலிருந்து கிளியர் ஆகியிருக்கிறது. தனித்தனியாக இந்த துண்டுகளை எல்லாம் சேர்த்தால் என்ன புலப்படுகிறது? அந்த கடிதம் அது ஜோதி எழுதியதுதான். ஆனால் தற்கொலை எண்ணத்துடன் எழுதியதல்ல. ஜனார்த்தனிடம் அவர் கிளார்க் உத்தியோகம் பார்க்கவில்லை. அவர் சொல்ல
அவள் கதைகளை கைப்பிரதியாக எடுத்திருக்கிறாள். அதுதான் அவள் உத்தியோகம். கதை சொல்வது போல, ஒரு கதையின் பகுதி போல், ஒரு கதையின் ஆரம்பம் போல் அந்த கடிதத்தை அவள் எழுதி வைத்திருக்கலாம். அனந்தை அவள் நீங்கள் என்று கூப்பிட்டதே இல்லை. அந்த கடிதம் போய். பின் என்னதான் நடந்தது? நான் நடந்தது என்று சொல்லவில்லை, நடந்திருக்கலாம் என்று சொல்கிறேன். ஜோதி அவருக்காக உருகினாள் என்று சொன்னார். ஜனார்த்தன் அந்த ஜோதிக்காக உருகியிருக்கலாம். அவள் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளே, என்னை விட்டு விட்டு போகிறாளே. உலகிலேயே பெரிய எழுத்தாளன் என்னை விட்டு ஒரு தலை கலைந்த இளைஞனை மணக்கப் போகிறாளே. என்னையே சாட்சிக்கு கூப்பிடுகிறாளே. ஜோதி ஒரு அழகான பெண். வயதாவது எவ்வளவு வருத்தம் தருவது? இந்த புத்திசாலி பெண் எனக்கு கிடைக்கவில்லையே. பொறாமை மனதில் எரிகிறது. கடைசியாக அவள் அவரிடம் விடைபெற வருகிறாள். உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதை அழித்துவிடு. அவளை கதையை பிரதி எடுப்பது போல அந்த கடிதத்தை எழுத வைத்திருக்கலாம். அவளுடன் பேசி கொண்டிருந்து விட்டு அவள் கிளம்பும் முன் அவளுக்கு காஃபி தருவது போல அல்லது ஓவல்டீன் தருவது போல அந்த மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்கலாம். 10 சிறிய மாத்திரைகள் போதுமே. அப்புறம் அவளை அழைத்து சென்று பத்திரமாக வீட்டில் சேர்த்து படுத்து வைத்திருக்கலாம். திரும்பி வந்து கதையின் பகுதி போல டிக்டேட் பண்ணப்பட்ட அந்த கடிதத்தை மடித்து உரையிலிட்டு விலாசம் டைப் அடித்து தபாலில் சேர்த்திருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? மை காட், நடந்திருக்கலாம். உடனே அந்த ஜனார்த்தனை கைது செய்வதுதானே? எப்படி? எந்த ஆதாரத்தில்? உங்களுக்கு சிஆர்பிசி தெரியாது. பிரைமா பேசியாக ஒரு கேஸ் இருக்க வேண்டும், மோட்டிவ் இருக்க வேண்டும், காரணம் இருக்க வேண்டும். இங்கே காரணம் அவர் நாவல்களில் தெரியும் வக்கரமான எண்ணங்கள் செல்லாது. அவர் அவளை அந்த கடிதத்தை எழுத வைத்தார் என்று எப்படி நிரூபிப்பது? அந்த கைப்பிரதிகளை காட்டியா போதாது. அவர் அவளை கொன்றார் என்று எப்படி நிரூபிப்பது? யார் பார்த்தார்கள்? அவர் கொடுத்ததை கலந்ததை கொடுத்து விட்டதாக கடைக்காரன் பார்த்தான். அவளை கொண்டு வந்து விட்டதை மட்டும்தான் பார்த்தான். அதுவும் போதாது. கொண்டு விட்டால் எந்த தப்பும் இல்லை. எல்லாவற்றிலும் ஓட்டைகள் இருக்கின்றன. இந்த கேஸ் மேஜிஸ்ட்ரேட் கோட்டை கூட தாண்டாது. மற்றொரு விஷயம் ராஜேந்திரன், இது முழுவதும் உங்கள் ஊகங்களிலிருந்து அமைக்கப்பட்டதில்லையா? அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன். இது முழுவதும் சப்ஜெக்டிவ் இல்லையா? உண்மைதான். நீங்கள் சொல்லும் விதத்தில் அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு உண்மையான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதையே வேறு முறையில் நினைத்து பார்த்தால் ஜனார்த்தன் சொல்வது உண்மையாக இருந்திருக்கும். பாதிக்கு பாதி சான்ஸ் இருக்கிறதல்லவா? மனித மனம் விசித்திரமானது. ஒரு பெண் அவ்வாறு ஒரு வயதான ஆசாமியுடன் உறவு கொள்ள நினைப்பது முழுவதும் சாத்தியமில்லாமல் இல்லை. மேலும் யாவற்றுக்கும் என்கிற பிரத்யோகம் ஜோதிக்கு ஜனார்த்தனின் புத்தகங்களை அடிக்கடி படித்ததால் பழக்கமாகி இருக்கலாம் அல்லவா? ஆகவே ஜனார்த்தன் சொன்னது நடந்திருப்பதற்கும் அதன் பின் அதன் தன்னிறக்கத்தில் கடிதத்தை எழுதி தபாலில் சேர்த்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கும் அல்லது நீங்கள் சொன்னவாறு நடந்ததற்கும் சமமான சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லலாமா? ராஜேந்திரன் யோசித்தார். ஆம், சமமான சாத்தியம்தான். நான் போலீஸ் ஆஃபீஸர். என் கடமைகளில் ஒன்று சந்தேகிப்பது. மந்திரிகள் வந்தால் சாலையை பாதுகாப்பது, டெஸ்ட் மேட்சில் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவது, திருடர்களை, ஜேப்படிக்காரர்களையும் கள்ளக்கடத்தல்காரர்களையும், பெண்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களையும், திருட்டு டிக்கெட் விற்பவர்களையும். ஜனார்த்தன் போன்ற பெரிய மனிதர், பாரத பிரதமருடன் படம் எடுத்து கொண்டவர், எழுத்தாளர், சமூக சேவகர், சூப்பர்மேன், ஐஜியை தெரிந்தவர், கமிஷனருடன் அளவலாபுபவர், எல்லாரையும் சந்திப்பது என் கடமையின் அம்சம். ஆனால் என் மனதில் சமாதானம் இல்லை, சந்தேகம் விலகவில்லை. அந்த ஜனார்த்தனனை, அவர் பிரமுகத்தனத்தை எல்லாம் உதித்துவிட்டு தனியாக என்னிடம் சில மணி நேரங்கள் விட்டால் போதும். ஐ வாண்ட் டு பீட் த ஹெல் அவுட் ஆஃப் ஹிம். கூடாது, முடியாது, உரிமைகள். ஹாப்பியஸ் கார்பஸ். இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு வந்தனம். பெங்களூர் வந்தால் பார்க்கிறேன். குட் நைட், வருகிறேன். ராஜேந்திரன் மெதுவாக கிளம்பி சென்றதை நான் கவனிக்கவில்லை. நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னதான் நடந்தது? முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.